நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் தங்கத்தாமரை யூடியூப் சேனல். சிறையிலிருந்து விடுதலை ஆகி வெளில வந்தார். சிறையிலிருந்து விடுதலைன்னா அவர் சிறையில் என்ன முடிவு பண்ணான்னா வெள்ளக்காரன் இனி அவர் தேர மாட்டாரு, உடம்பு இறக்கி போச்சு, கையில காசும் இல்லை, பொதுமக்களும் அவரை கிட்டத்தட்ட கைவிட்டாங்க, இனிமே இவர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற தைரியத்துல அவரை விடுதலை பண்ணான். உடல் நனைஞ்சு போனதுனால வத்து போன கால் அது இன்னும் முட்டாது, கால் முடிஞ்ச சிங்கம் கிடந்தா தான் கிடக்கும், பல்லு இல்லாத பாம்பு அப்படி ஒண்ணும் பேச புத்திராது, இப்படி எல்லாம் கணக்கு பண்ணி இவரை வெளியில விட்டான். அப்போ சிறையில இருந்து வெளியில வர்றாரு. வெளியில வர்றதுக்கு அதான் வரவேற்க ஆள் இருக்கணும்ல. சிறைக்கு அவர் போகிற போது மிகப்பெரிய கலவரத்தில் ஈடுபட்ட மக்கள் இப்போது முழுமையா அந்த 4 ஆண்டுகள்ல மாறிவிட்டாங்க. காரணம் என்னன்னா, இது ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி இல்லாத விடுதலை வேட்கையை தொடர்ந்து ஓட்டக்கூடிய அடுத்த கட்ட தலைவர்கள் தோன்றி செயல்படல. தீவிரவாதமா இருந்த வாங்கிநாதன் போன்றவர்கள் இறந்து போனார்கள். மாலசாமி போனவங்க எல்லாம் ஊரை விட்டு தப்பிச்சு வெளியூர் போயிட்டாங்க. சிம்மக்குரல் சுப்பிரமணிய சிவா சிறையில் அவர் மாதிரியா இருந்தார். பிறகு யாரை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வது? அதுக்கு வலிமைக்கு ஆள் இல்லை. பாரதியார் இருந்தார், அவரும் புதுச்சேரிக்கு தப்பி போய் புதுச்சேரியில் இருக்காரு. இப்ப என்ன செய்யலாம்? அதனால யாருமே சுதந்திர வேள்வியே இந்த தீபத்தை தொடர்ந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய ஆட்கள் இல்லை. அதனுடைய விளைவா மக்கள்கிட்ட அந்த தேசபக்த உணர்வு கொண்டு போச்சு. யாரும் தீவிரமா செயல்படல, அவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சான். அப்பதான் வவுசி விடுதலை ஆகி வெளில வர்றாரு. சிறை வாசல்ல வரவேற்க ஆளே இல்லை. அவர் பெரிய அதிர்ச்சி. மக்கள் இவ்வளவு தூரம் சுயநலவாதிகளா போயிடுவாங்கன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு சுயநலவாதிகளா மக்கள் போயிட்டாங்க. தூரத்தை பார்த்தா சிறைவாசல்ல ஒரே ஒரு உருவம் தெரிஞ்சு. அந்த உருவத்தை அவருக்கு அடையாளம் தெரியல. அந்த உருவம் கிட்ட நெருங்கி வந்து கிட்ட வந்து அந்த உருவம் மெதுவா கிட்ட வந்து, அப்பா சிதம்பரம் வந்தாயா என்று கேட்டு. அப்ப இவருக்கு யாருன்னே புரியல. நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு, வெளியில வந்துட்டியான்னு சொல்றாரு, கவலையோட பேசுறாரு, யாரா இருக்குது அப்படின்னு நெருங்கி பாக்குற போது அவரு சுப்பிரமணிய சிவா என்பது தெரிய வந்தது. சிவாவை இவருக்கு முன்னாலேயே வெளியிட்டாங்க, விடுதலை பண்ணாங்க. சிவாவுக்கு அந்த கம்பளி வெட்டினதுனால, நார் முடிச்சதுனால, கம்பளி வெட்டினதுனால, இப்படி எல்லாம் அந்த கடுமையான வேலைகளை செஞ்சதுனால, சுண்ணாம்புல வேலை செஞ்சதுனால அவருக்கு குஷ்டரோகங்கிற நோய் வந்துச்சு. குஷ்டத்தினால உடல் முழுக்க மாறுபாடு அடைந்து புண்கள் ஏற்பட்டு சீழ் வைத்து சில பகுதிகளையும் கொண்டு வர மிகவும் நொந்து போன நிலையில, உடம்பும் மனமும் நொந்து போன நிலையில சுப்பிரமணிய சிவா இருந்தார். அவர் ஒரு காலத்து பெரிய பயில்வான்னு பேரு சுப்பிரமணிய சிவா. தேச பற்று அதிகமாகி அளப்பெரும் தியாகம் செய்து மாபெரும் தண்டனை அனுபவித்து அதனால தன்னுடைய மேனி குலைந்து சீர்குலைந்து போனார். அவர் வந்து சுப்பிரமணிய சிவா வெளியில தனியா நிற்கிறார். வந்தாயா சிதம்பரம் வாப்பான்னு சொல்ற போது யாருன்னு ஒரு ஆளை புரிஞ்ச முடியல. கிட்ட போய் பார்த்தா சுப்பிரமணிய சிவா சொன்னார். இவர் சிம்மக்குரல் சுப்பிரமணிய சிவாவா அப்படி ஆகி கொடுத்து என்ன ஆச்சு உங்களுக்கு? வெள்ளையன் கொடுத்த தண்டனை இந்த நோயாக மாறிவிட்டதுன்னு சொல்லிட்டு, எனக்கு தொடாத சிதம்பரம் தூரத்திலே எனக்கு கொடுமையான குஷ்டரோகம்ங்கிற நோய் வந்துருச்சு, அதனால என்னை நெருங்கி வந்து தொட வேண்டாம், தூரத்துல இருக்கிறதா உனக்கு நல்லது அப்படின்னார். அப்போ வஉசிக்கு மனம் தாழல. எவ்வளவு பெரிய தேசபக்தரை பற்றி கொண்ட நோய் என்னையும் பற்றி கொள்ளட்டும் என்று இருக தழுவி கொண்டார். மாபெரும் 2 தலைவர்களை அனாதைகள் போல ஆக்கிவிட்ட தமிழ்நாடு என்றென்றைக்கும் மன்னிக்க முடியாத ஒரு குற்றத்தை புரிந்த பிரதேசமாக காட்சியளிக்கிறது. இந்த
தமிழ்நாடு படிதான். அப்போ பாரதிய அடக்கு முன்னையிலும் ஒருத்தனும் போல அவன் வேலை பார்த்துருந்தான். எப்போதுமே யாரெல்லாம் உருப்படி இல்லாதாலும் அவங்க பின்னால தெரிகிறது பழக்கமா போச்சு இந்த காலம் வரைக்கும். எனவே தேசபக்தர்களை கண்டுகொள்ளாமைங்கிறது நம்ம மக்களுடைய வழக்கம். அப்போ ஒரு நடிகையை போட்டு பழம்பெரும் தலைவர்லாம் தோற்கடிக்கலாங்க. ஒரு நடிகை எதிர்கட்சியில வேட்பாளர் போட்டா பழம்பெரும் தலைவர் தோற்கடிக்கலாம். அப்படி எல்லாம் இன்னைக்கும் உண்டு. அது மாதிரிதான் அன்னைக்கு என்ன பண்ணான்னா மக்கள்லாம் சொந்த வேலையை போயிட்டாங்க. இவர் பின்னாடி தெருவில் நிற்கிற ஒரு சில மனிதர்களாக சுதந்திர போராட்ட வீரர்கள் மட்டும் தடுமாறிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் கண்டுக்கல, உதவி பண்ணல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இவங்க விடுதலை ஆனாங்க. பொறுப்பில்லாத ஜனங்க மத்தியில் விடுதலை ஆனாங்க. விடுதலை ஆகிற போது இவங்க 2 பேரும் தான் சந்திக்கிற வாய்ப்பு வந்தது. சிறைக்கு போன 2 பேருமே மீண்டும் சந்தித்தார்கள். இப்போ உடல் பலம் போச்சு, மனபலம் போச்சு. இப்ப சிதம்பரம் மிகவும் நொந்து போய் சொன்னார், விடுதலை போராட்டத்துக்கு மாபெரும் தியாகம் பண்ண தேசத்துக்காக தன்னை அர்ப்பணித்த உங்களுடைய நிலை இப்படி ஆகலாமா அப்படின்னு கேட்டபோது சிவா சொன்னாரு, என்றைக்குமே நீ அரசன், என்றைக்குமே நீங்கள் அரசன். நான் என்னைக்குமே உங்களை அண்டி படைக்கிற ஒரு ஆண்டி. சுப்பிரமணிய சிவா ஆகிய நான் ஒரு ஆண்டி. நீங்கள் இந்த தமிழகத்துக்கு என்றைக்குமே அரசன், நீங்க தான் ராஜா. எவனாவது இந்த தமிழ்நாட்டுடைய வரலாறு எழுத பேனாவை எடுத்தான்னா வருங்காலத்துல வாவு சிதம்பரம் பிள்ளைங்கிற அந்த பேரை உச்சரிக்காமல் எழுதாமல் வரலாறு எழுத முடியாது. அந்த வரலாறு எழுதுகிற யாராக இருந்தாலும் எதிரியே வரலாறு எழுதினா கூட உன்னுடைய பெயரை உச்சரிக்காமல் எழுத முடியாது சிதம்பரம். நீயே என்றென்றைக்கும் தமிழகத்தினுடைய நிறந்த ராஜாவாக இருக்க போகிறாய். அடியேன் உன்னை அண்டி படைக்கும் ஆண்டியாக இருக்கவே ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சுப்பிரமணிய சிவா சொன்ன வார்த்தைகள் தமிழக வரலாறுல பல பேர் அறியாதது. தியாகிகள் எப்படியெல்லாம் நொந்து போனார்கள் என்பதை இளம் தலைமுறை அறிந்து கொள்வதற்கு விரிவா படிக்கணும். வரலாறுலாம் நிறைய செய்திகளை உள்ளடக்குவது. நான் குறிப்பிட்ட சில சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போறேன். வெளியில வந்து பார்த்தா அங்க வரவேற்கதான் ஒருத்தரும் இல்ல. கப்பல் கம்பெனி என்னாச்சுன்னா இழுத்து முடியாச்சு. வெளியில இருந்த மற்ற பங்குதாரர்கள்லாம் லாபத்துக்கு வந்தவங்க தானே, விடுதலை போராட்டத்துக்கு வரல. கப்பல் கம்பெனி லாபமா இல்லைன்னு உடனே வித்துட்டாங்க கம்பெனி. அந்த கப்பலை வெள்ளக்காரன்டே வித்துட்டாங்க. அதான் கொடுமை. வித்தது யாருன்னா வெள்ளக்காரன் பண்ணிட்டு வித்தாச்சு கப்பல். அவனே கப்பல் வாங்கி அந்நிய கொடி அந்த கப்பல்ல பறந்துட்டு, அந்நிய கொடி பறந்ததை பார்த்துட்டு, வெள்ளையர் கொடி பறந்ததை பார்த்துட்டு ரொம்ப நொந்து போய் கண்ணீர் விட்டார் வச்சு கடற்கரையில. வக்கீல் சன்னத்தும் பறிக்கப்பட்டது. வக்கீல் தொழில் நடத்துவதற்கான உரிமையை பறித்து விட்டார்கள். எனவே அவரால் வக்கீல் தொழில் பண்ண முடியல. வருவாய்க்கு வழி இல்லை. கொடுமையான வறுமை வந்து சூழ்ந்து விட்டது. சென்னையில போய் தங்கினார். மயிலாப்பூர்ல சில காலம், சிந்தாதிரிப்பேட்டை, பெரம்பூர் இந்த பகுதிகளெல்லாம் வந்தார். அந்த சமயத்துல மிக கடுமையான வறுமையில மாற்றி அவதிப்பட்டார். என்னென்ன யாரோ பண்ணி பார்த்தார், ஒன்னும் அவரை கட்ட முடியாது. மிகச்சிறந்த செல்வந்தராக வாழ்ந்தவர் மிக மிக கொடிய ஏழ்மைகளுக்கு தள்ளப்பட்டார். தன்னுடைய தம்பி, அவருடைய தம்பி இவரு 40 ஆண்டு கால தண்டனை நீதிமன்றம் சொன்ன உடனே அதை கேள்விப்பட்டு வைத்தியமாடி ஓடி போன மீனாட்சி சுந்தரம் அவருடைய தம்பி. அவர் தூத்துக்குடியில தான் அண்ணன் இருக்காருன்னா வாழ்ந்துட்டு இல்ல, வைத்தியமா தெரிஞ்சுட்டு இருக்காரு தெருவில். அண்ணா வருவாருன்னு சொல்லிட்டே தெரியுறாரு. அவர் இடுப்புல ஆடை இல்லை, வைத்தியமாகி போனதுனால அவருக்கு ஆடை இல்லை. எப்ப பார்த்தாலும் வைத்தியமா தெரியுவார். இப்ப வஉசி சென்னையில இருந்து ஒரு கடிதம் எழுதினார். யாருக்கு? தூத்துக்குடியில் இருக்கிற ஜவுளி கடை காரங்களுக்கும் ஜவுளி கடை அதிபர்களுக்கும் அங்க இருந்த மற்ற செல்வந்தர்களுக்கும் தபால் எழுதி போட்டார். என்னுடைய தம்பி தூத்துக்குடியில் ஆடையின்றி அலைந்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். யாரேனும் கருணை கொண்டு அவனுக்கு ஒரு ஆடை கொடுத்து உதவினால் நான் தூத்துக்குடிக்கு வருகிற காலத்தில் அதற்கு வட்டியும் முதலுமாக பணம் செலுத்தி விடுவேன். அந்த உதவியை செய்யுங்கள் என்று தன்னுடைய தம்பிக்கு ஒரு ஆடை கொடுத்து உதவுமாறு தூத்துக்குடியில் இருந்த தனவந்தர்களுக்கும் துணிக்கடை அதிபர்களுக்கும் அவர் கடிதம் எழுதினார். இந்த கடிதத்தின் வாசகங்கள் எல்லாம் நெஞ்சை பிளக்கத்தக்கன, நெஞ்சை ஒருக்கத்தக்கன. அப்படி ஒரு நிலைக்கு இந்த குடும்பம் தள்ளப்பட்டது. அப்புறம் E.H. வாலேஸ்னு ஒரு நீதிபதி, அவர் தான் இவருக்கு அந்த ஆரம்ப காலத்துல நண்பர். அவர் இப்போ
உயர்நீதிமன்றத்துடைய வழக்கறிஞர் நீதிபதியா வந்து சேர்ந்தார். அதை பயன்படுத்தி கொண்டு அவர்கிட்ட போய் இது திரும்ப முறையிட்ட போது அவர் இந்த வக்கீல் தொழிலுக்கான சந்தத்தை திரும்ப கிடைக்குமாறு செய்தார். அதன் பிறகு வக்கீல் தொழிலை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இருந்தாலும் முன்னாடி மாதிரி பெரிய அளவுக்கு இந்த தொழில சோபிக்க முடியல, வெற்றி பெற முடியல, உடல்நலம் ஒத்துழைக்கல. அந்த திரும்ப சந்தத்து கிடைக்கிறதுக்கு காரணமா அந்த வாலிஸ் பேரை தான் தன்னுடைய பையனுக்கு வாலீஸ்வரன் அப்படின்னு சொல்லி வச்சார். வாலிஸ்ங்கிறது வெள்ளக்காரனோட பேரு. அந்த வெள்ளக்காரன் பேர் அப்படியே வாலிஸ், நம்ம வாலின்னு வச்சிருவோம். நம்ம அவர் என்ன பண்ண தமிழ் படுத்தி சிவனுடைய பேரா மாத்திர வாலேஸ்வரன் அப்படின்னு ஈஸ்வரன் சொன்னார். தன்னுடைய பிள்ளைக்கு அந்த பேரை வச்சார், இந்த நீதிபதி பேர். கல்கத்தாவில் மாநாடு 1920 கல்கத்தாவில் விசேஷ காங்கிரஸ் மாநாடு ஒன்று கூடியது. இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு போய் கலந்துட்டார். காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கத்தில் அவர் நம்பிக்கை இல்லை. தீவிரமான போராட்டத்தை மேற்கொண்ட திலகருடைய தலைமையின் கீழே இருந்ததுனால இவரால் காந்தியுடைய ஒத்துழையாமை இயக்கத்தை, அகிம்சை முறையை சார்ந்த கொள்கைகளை, நூல் நூற்பது, உண்ணாவிரதம் நூற்பது போன்ற கொள்கைகளை ஏற்க முடியவில்லை. அதற்காக காந்தியை மீது பொதுவாக தூத்துவதோ அல்லது அவருடைய எதிர்ப்பதோ இவருடைய நோக்கம் அல்ல. ஒதுக்கி இருந்தார், அவ்வளவு. சொல்லப்போனா காந்தியை மதித்தால் வாழ்த்தினார். உலகெல்லாம் புகழும் நலனலாம் அமைந்த காந்தி மா முனிவன் என்று காந்தி முனிவன் என்று பாராட்டினார், போற்றினார். ஒன்னாம் தலைமை கொள்கைக்கு மாறானால என்ன மாதிரி வசனங்களை திட்டினாங்க அரசியல்வாதிகள்லாம் உங்களுக்கு தெரியும். மிக நாகரிகமாக அவருடைய அரசியல் கொள்கைகளும் போராட்ட வழிமுறைகளும் தனக்கு உடன்பாடு இல்லை என்கிற போது கூட காந்தியடிகளை மிகவும் சிறந்த வார்த்தைகளால் முனிவன் என்ற வார்த்தையினாலே போற்றினார். நீண்ட இடைவெளி ஒரு 7 வருஷத்துக்கு பெரிய அளவு அரசியல் போராட்டங்கள்ல ஈடுபட முடியல அவரால். வாழ்க்கையே போராட்டமாகி கொண்ட பிறகு வயிற்று போராட்டத்துக்கும் குடும்பத்தை நிர்வாகமற்ற போராட்டத்துக்கும் அவருக்கு நேரம் இல்லையே, நேரமாயிடுச்சு. அப்புறம் 1927 சேலம் ஜில்லாவில் 3வது அரசியல் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு அவரை தலைமை தாங்க சொன்னாங்க. 1927 சேலம் மாநாட்டுக்கு சேலம் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை வகித்தார். அப்போதான் ஜஸ்டிஸ் கட்சியில போய் கூப்பிட்டான். ஜஸ்டிஸ் கட்சினா யாரு? இப்ப இருக்கிற திமுக, திக அவங்களுடைய முன்னோடி ஜஸ்டிஸ் கட்சின்னு பேரு. அவங்க போய் நீங்க ஜஸ்டிஸ் கட்சியில சேரலாம் அப்படின்னு போய் கேட்டாங்க. அவர் 3 காரணங்களை சொன்னார். தேசிய மறுப்பு, நீங்க தேச விரோதிகள். அப்புறம் நீங்க பிராமண எதிர்ப்பு எப்ப பார்த்தா பேசுறீங்க, அதனால இங்க வகுப்புவாதிகள். நீங்க வெள்ளையர்களுக்கு கூட்டு வச்சிருக்கீங்க, அந்நியனோட கூட்டு, வெள்ளக்காரனோட கூட்டு வச்சிருக்கீங்க. இந்த 3 கொள்கை திராவிட இயக்கத்துல இருக்கு. திராவிட இயக்கங்கள்ல இந்த ஜஸ்டிஸ் கட்சியில அந்நியர்களுடைய ஆதரவு, அதாவது வெள்ளக்காரனுக்கு ஆதரவு, பிராமணர் எதிர்ப்பு, தேசிய மறுப்பு, இந்த 3 கொள்கையும் உங்கள்ட்ட இருக்கு. நான் இதுக்கு 3க்கும் நேர் விரோதமானவன். என்னை தேடி நீங்க உங்க இயக்கத்தை தேர மாதிரி கேட்டதே தப்பு. நான் படுத்த தேசியவாதி, நீங்க பிரிவினைவாதி, உங்களுக்கு எனக்கு ஒத்து வராது. நான் வெள்ளையர்களை புண்ணோட ஒழிக்கணும், அந்த நாட்டை வெளியேற்றணும் போராடுகிறவன். நீங்க வெள்ளையர்களை வாழ்விக்கிறத கொள்கையா வச்சிருக்கீங்க. நான் தேசியத்தை பேரெல்லாம் நீங்க திராவிடம் பேசிட்டு இருக்கீங்க. நான் பிராமணர்கள், என்ன நண்பர்கள்லாம் நிறைய பேர் பிராமணர்கள். ஒரு பக்கம் பாரதி, ஒரு பக்கம் சுப்பிரமணிய சிவாங்க, 2 பேரும் இல்லைன்னா மாவுசிங்கிற நாடே கிடையாது. எனவே என்னை தாங்கி பிடித்தவர்கள், எனக்காக நீதிமன்றத்தில் இலவசமா வாதாடினவங்க, என்னை காப்பாற்றினவங்க, என்னுடைய வக்கீல்கள் எல்லாருமே பிராமணர்கள். எனக்காக ஆசுரை சுட்டு கொண்டுட்டு வீரமாமடைந்த வாங்கிநாதன் பிராமணன். எனவே தேசத்துக்கு அனைவரும் தியாகம் செஞ்சிருக்கின்ற பிராமண சமுதாயத்தை எதுக்கிறதே உங்க நோக்கமா இருக்கு. எனவே நீதி கட்சி பக்கம் நான் தலை வச்சு கூட படுக்க முடியாது. எல்லாம் வெளியில கொண்டு வட்டி அடிச்சிட்டாரு. இவங்கெல்லாம் வெளியேற்றி விட்டு அவரு தொடர்ந்து காங்கிரஸ்காரராகவே தன்னுடைய வாழ்க்கையை நீடித்தார். ஆனா தீவிர போராட்டங்கள் ஈடுபடல. காரணம், திலகர் போன்ற தீவிரமான கொள்கையை முன்வைக்காம சாத்வீக போராட்டத்தை மிகவும் சாத்வீகமாக போராட்டத்தை உண்ணாவிரதம்ங்கிற அடிப்படைக்கு கொண்டு வந்ததுனால காந்தியடிகளுடைய போராட்டத்தை நம்பிக்கை இல்லாம ஒதுங்கியே இருந்தார். வாழ்ந்த காலத்துல எல்லாம் நிறைய பொருளை வாரி வழங்கி நடு ஊர்ல படுத்த நல்ல மரம் அது, அன்னதான பிறப்பு, கர்ணன் அப்படின்னு பல புலவர்களும் இவரை போற்றி பாராட்டியதெல்லாம் உண்டு. இவர் பத்திரிகை ஒன்று நடத்தினார் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவதற்கு. அதுக்கு விவேகபானு அப்படின்னு பேர். பத்திரிகை நடத்தினார். தமிழ் கொண்டு செஞ்சவர், 4வது தமிழ் சங்கம்.
பாண்டித்துறை தேவர் நடத்திய 4வது தமிழ் சங்கத்துல இவர் சங்க இலக்கியத்துடைய வளம், இலக்கண பலம் இதெல்லாம் உண்மையான உரை எழுதக்கூடியவர். சங்க இலக்கியத்திலையும் ஆழ்ந்த புலமை, இலக்கண நூல்களையும் ஆழ்ந்த புலமை. அதோட இவர் அந்த 4வது தமிழ் சங்கத்தை தீவிரமாக பணியாற்றினார். மெய்யறம், மெய் அறிவு இந்த நூல்கள் எல்லாம் நீதி நூல்களை இயற்றினார். திருக்குறள்ல பெரிய புத்தகர். திருக்குறள்ல இவர்கிட்ட தான் நிறைய பாடல்களுக்கு விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார். ராஜாஜியே இவர்கிட்ட திருக்குறள்ல சில குறளுக்கு விளக்கம் கேட்டு தெரிந்து கொண்டார். மூதறிஞர் ராஜாஜியே இவர்கிட்ட விளக்கம் கேட்டுவார். வஉசியார்கிட்ட விளக்கம் கேட்டுவார் தெரியுமா? ஓவே சாமிநாதன் கிட்ட விளக்கம் கேட்டுவார். ஓவேசா பெரிய தமிழறிஞர். ஓவே சாமிநாதகிட்ட விளக்கம் கேட்டு வஉசி தன்னை வளப்படுத்திக் கொண்டார். வஉசியிடம் ஐயம் கேட்டு ராஜாஜி தன்னை வளப்படுத்திக் கொண்டார். இப்படி அந்த ஞான மரபு நீடிக்கிறது. நான் கண்ட பாரதி, நான் கண்ட சிவம் என்றெல்லாம் எழுதினார். புத்தகங்கள் எழுதினார். சுப்பிரமணிய சிவா பத்தியும் பாரதியை பத்தியும் நூல்கள் எழுதினார். முதலில் ராஜாஜி அச்சப்பட்டு தான் இவர்கிட்ட போய் பேசுவார். அவரு ஆச்சாரியர். ராஜாஜி பிராமணன், இவர் பிள்ளைவார். இந்த ஜாதியெல்லாம் அந்த காலத்துல கிடையாது. ஜாதி வரைக்கும் கிடையாது. இதே கையை கட்டிட்டு ரொம்ப பவ்யமா நிற்பார் பிராமணராக இருந்த ராஜாஜி. பிள்ளைவர்கள் பார்க்கிறப்ப அவ்வளவு மரியாதை அவர் மேல. அப்புறம் ஜேம்ஸ் ஆலன் எழுதிய ஆங்கில நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்தார். மனம் போல வாழ்வு, அகண்யபுரம், வலிமைக்கு மார்க்கம் இதெல்லாம் அவர் மொழிபெயர்த்த நூல்கள். திருக்குறள் அறத்து பல ஆங்கிலத்தில் இவர் மொழிபெயர்த்தார். அந்த நூலை தமிழ மொழிபெயர்த்தார். தமிழ் உள்ள ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தார். மொழிபெயர்ப்பு பணியும் செஞ்சார். இவரே நூல்களையும் எழுதினார். இவரே சொற்பொழிவும் செய்தார். இவரே பதிப்பும் செய்தார். சில நூல்களை பதிப்பு செய்தார். திருக்குறள் மணக்குளோட உரை பதிப்பு கொண்டார். இவரே பதிப்பித்த நூலை வெளியிட்டார். அறத்துப்பால் திருக்குறளுக்கு அதுக்கு உரை எழுதி வெளியிட்டார். எடுத்து சொல் பொருள் இதுக்கெல்லாம் இளம்புறனாருடைய உரையை பதிப்பித்து வெளியிட்டார். இந்நிலைக்கு பதிப்பிட்டு வெளியிட்டார். இப்படி பதிப்பு ஆசிரியராகவும் அவர் திகழ்ந்தார் என்பது மிகவும் ஆச்சரியமான செய்தி. இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு மத்தியில, இவ்வளவு பெரிய வாழ்க்கை போராட்டம், அரசியல் போராட்டம், தேசிய போராட்டத்துக்கு மத்தியில இவ்வளவு பெரிய தமிழ்த்தோடையை அவர் ஆற்றினார் என்பது மிகப்பெரிய ஆச்சரியப்படத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. அதெல்லாம் விட என்னன்னா, சைவ சித்தாந்தத்துக்கே ஒரு என்ன சைவ சித்தாந்தம் சிவஞான போதத்தை யாரும் படிக்கிறதே கஷ்டம். சிவஞான போதம் என்பது மிகச்சிறந்த சாத்திர நூல், மெய்கண்டார் அருளியது. அந்த சிவஞான போதத்தை யாரும் படிக்கவே முடியாது. வேறு முறை எழுதினார்கள். படிச்சதுக்கு விளக்கம் சொல்றது ரொம்ப கஷ்டம். சைவ சித்தாந்தத்துக்கு ஆழமான உரை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவராக இருந்தார். வைத்தியத்துல சித்த வைத்தியத்தை தான் மிகவும் நம்புவார். அதை போற்றினார். அது வளர்க்க வேணும்னு சொன்னார். நம்முடைய வைத்திய முறை வெள்ளைக்காரனால் அடிக்கப்படுகிறது. நம்முடைய வைத்திய முறை மீட்டு எடுக்க வேண்டும் என்பதை மிகவும் கவனமாகவும் தீவிரமாகவும் செயல்பட்டார். 1936 நோய்வாய்ப்பட்டார். மருத்துவர்கள்லாம் கைவிட்டார். இனி தேர்வது சாத்தியம். நவம்பர் மாதம் 18ஆம் தேதி 1936 நவம்பர் 18 நள்ளிரவு கடைசியா ஆவி ஒடுக்கக்கூடிய தருவாய். அப்போ இவரு கடைசி விருப்பம் என்னன்னு கேட்டாங்க, பாரதியாருடைய தேசபக்தி பாடல்களை பாடும் என்று தனியும் எங்கள் சுதந்திரதாகும் என்கிற பாரதி பாடல். எந்தையும் தாயும் மகிழ்ந்துகளாக இருந்ததும் என்னாடே அந்த பாடலை பாடும். இந்த 2 பாடல்களையும் பாட சொன்னார். வைணவர்கள் எல்லாம் திவ்ய பிரபந்தம் உயிர் போகும் தருவாயிலே கேட்க வேண்டும் என்று விரும்புவது வழக்கம். சைவர்கள் எல்லாம் உயிர் பிரியும் தருவாயிலே தேவாரமோ திருவாசமோ சைவ திருமுறைகளை கேட்பதற்கு விரும்புவது வழக்கம். வஉசி தேசபக்தர் அல்லவா, எனவே தேசபக்தி பாடல்களைத்தான் கேட்க வேண்டும் என்று கடைசி தருணத்திலே விரும்பினார். அந்த பாடல்களை பாடினார்கள். என்று தனியும் எங்கள் சுதந்திர தாகம் என்கிற பாடலை பாடிக்கொண்டிருக்கிற போதே தனியாத தாகத்தோடு அவருடைய ஆத்மா பிரிந்துவிட்டது. அவர் கடைசியாக சொன்ன வார்த்தை என்பது, என்னுடைய பாரத தேசம் சுதந்திரம் பெறுவதை காணாமல் மறைகிறேனே என்பதை தவிர எனக்கு யாதொரு வருத்தமும் இல்லை என்பதாக அந்த பெருமகன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் என்றைக்கும் நினைவில் கொள்ளத்தக்கன. நினைவை போற்றிய சில பேர் அவரை மறந்தார். அவர் காலமாய் 3 ஆண்டுகளுக்கு அவரை பற்றி எந்த விழாவும் கொண்டாடல. மக்கள் அப்படியே கைவிட்டார். 1939 அக்டோபர் 21 ராயப்பேட்டையில சிலை தாண்டார். மீண்டும் பிராமணர் தான், சத்தியமூர்த்திங்கிற பிராமணர் அந்த முயற்சி எடுத்தார். TSS ராஜன் திறப்பாளர். சத்தியமூர்த்தி சொன்னார், தென்னகத்துக்கே அரசியல் குருங்கிறது யாருன்னா வஉசி தான்.
தென்னகத்துக்கே அரசியல் குரு. வஉசி அரசியல் பேச ஆரம்பிச்சவங்கதான் மற்ற எல்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சான். எனவே அரசியல் குரு என்று மாபெரும் புகழாரத்தை சத்தியமூர்த்தி அவர்கள் பேசினார். இந்த சத்தியமூர்த்தி தான் பின்னால காமராஜர் என்கிற மாபெரும் தலைவரை வடிவமைத்து உருவாக்கியவர். இந்த சத்தியமூர்த்தி என்ற விழாவிலே பேசினார். அங்கு ஒரு சிலை திறக்கப்பட்டது ராயப்பேட்டையில, சென்னையில 1939 சத்தியமூர்த்தி தான் தலைமை திறக்க ஏற்பாடு செய்தார். ஜலபிரபான்னு ஒரு கப்பல், அந்த கப்பலை உள்துறை அமைச்சராக இருந்தவர் அன்னைக்கு பட்டேல், துணை பிரதமர் அவர் தான். அவர் வஉசியை பற்றி பாராட்டி அவருடைய தியாகத்தை நினைவு கூர்ந்து அந்த கப்பலை ஜலபிரபா என்கிற கப்பலை நாட்டுக்கு அர்ப்பணித்து கடலிலே மிதக்க விட்டார். அது பட்டேல் அந்த காரியத்தை சிறப்பாக ஆற்றினார். அவருடைய நினைவை நாட்டுக்கு மீண்டும் நினைவூட்டினார். தென்பாண்டி வணிகர்கள், பாண்டிய நாட்டு வணிகர்கள் எல்லாம் சேர்ந்து, தென்பாண்டி பகுதியில் உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கு அடியில ஒரு கப்பல் வாங்கி விட்டாங்க. அந்த கப்பலுக்கு விஓ சிதம்பரம் அப்படின்னு பேர். 9/2/49 அப்ப கவர்னர் ஜெனரல் இருந்த ராஜாஜி, அவரும் பிராமணர் தான், கவர்னர் ஜெனரல் இருந்த ராஜாஜி, அவர் 50,000 பேர் ஆரவாரம் பண்ணி சிதம்பரம் பிள்ளை வாழ்கன்னு சொல்ற அந்த கோஷத்துக்கு மத்தியில அந்த தூத்துக்குடியில அந்த கப்பலை மிதக்க விட்டார் ராஜாஜி. சத்தியமூர்த்தி, பாரதி, சிவா போன்ற பிராமணர்கள் வஉசியின் புகழ் மறைந்து போகாமல் இருப்பதற்கு காரணமாக இருந்தார்கள். வஉசி துறைமுகம்னு இன்னைக்கு இந்த தூத்துக்குடி துறைமுகத்துக்கே நான் பேர், தூத்துக்குடி துறைமுகத்துக்கே என்ன பேருன்னா வஉசி துறைமுகம் தான் இன்னைக்கு. அவருடைய வாரிசுகள் எல்லாம் மிகவும் துன்பப்படுறாங்க. இப்ப அரசியல்ல யாரோ கொள்ளையடிச்சு 3,000 கோடி சொத்துக்கிறாங்க, தனி தீவையே வாங்கி வச்செல்லாம் சொல்லிக்கிறாங்க. ஆனா படம்பெரும் தியாகிகளுடைய வாரிசுகள் அரசியல் வாரிசுகளாக நியமிக்கப்படாமல் அரசியலை தொண்டாகவே அவர்கள் எல்லாம் கருதிய காரணத்தினால தன்னுடைய வாரிசுகளை பற்றி அவர்கள் கவனிக்க நேரமில்லாமல் போய்விட்டது. அவர்கள் குடும்பத்தை கவனிக்க திரும்பிய காலத்தில் உடலிலும் வலி இல்லை, உள்ளத்திலும் வலி இல்லை. அவர்கள் கடைசி காலத்து குடும்பம் நெருக்கடியா போயிடுச்சு. அதோட விளைவு அடுத்த தலைமுறை மிகவும் சோதனைக்குள்ளாகி மிகவும் வறுமைக்குள்ளாகி போனதை நம்முடைய நாடு அறியும். இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு சொல்வதற்கு காரணம், பழம்பெரும் தியாகிகள் எந்த பிரதிபலனை எதிர்பார்க்காமல் உடல், பொருள், ஆவி அனைத்தையும் துச்சமாக மதித்து செக்கெடுத்து கல்லுடைத்து மயிர்பீலிகளை நறுக்கி மிக கொடுமையான தண்டனைகளுக்கெல்லாம் உள்ளாகி இந்த விடுதலை பெற்று தந்தார்கள். அந்த விடுதலையினாலதான் இன்னைக்கு எல்லாரும் கார்ல போறதும் ஏசியில இருக்கிறதும் நாம வாழ்ற உயர்வான வாழ்க்கையெல்லாம் அவங்களுடைய உழைப்பினாலே நமக்கு கிடைத்தது. யாரோ கொடுத்து நடம் நட்டு போன பிறகு அறுவடைக்கு ஒரு கூட்டம் வந்தது மாதிரி நம்ம இந்த தலைமுறை வந்து சேர்ந்தது. உழவு செய்தவனையும் நடம் நட்டவனையும் நினைக்காம அறுவடை மட்டும் செய்து கொண்டிருக்கிற நம்ம கூட்டத்துக்கு இதெல்லாம் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமாக இருக்கிறது. இந்த தியாகிகளுடைய வரலாறு தெரிஞ்சா உண்மையான கதாநாயகர்கள், கதையில வரக்கூடிய தேச கதையில கதாநாயகர்கள் யாருங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த கதாநாயகர்களை புறந்தள்ளி விட்டு அரிதாரம் பூஜை கொண்டு 50 கோடி பணத்தை வாங்கிட்டு ஆட்டம் போடுறவனுக்கு மற்ற வைக்கிறதெல்லாம் குறையும். எனவேதான் இந்த தேசபக்தர்களை நினைவுபடுத்த வேண்டியதாக இருக்கிறது. இளைஞர்கள் எதை செய்தாலும், எப்படி செய்தாலும், இப்போது செய்தாலும் தேசபக்தர்களையும் தேசிய தலைவர்களையும் நினைவுபடுத்தித்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு பின்னால் செல்லலாகாது, செல்லக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் இந்த தேசபக்த தலைவருடைய வரலாறுகளை அவருடைய நினைவு நாள்களில் அல்லது அவர்களுடைய பிறந்த நாள்களில் மீண்டும் மீண்டும் இளைஞர்களுக்கும் நம்முடைய நாட்டு மக்களுக்கும் நினைவுபடுத்த வேண்டியதை கடமையாக நினைக்கிறோம். அதனால்தான் இந்த பதிவு வெளியிடப்படுகிறது என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றியை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.